ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். உங்களுக்கு எக்ஸல்ல வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கும் போது, எக்ஸாம்பிளா இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கும் போது, இந்த டேட்டா கடையில் இந்த மாதிரி அண்டர்ஸ்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு அல்பபெட்டிக்கல் இல்லாட்டி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்குமா இருந்துச்சுன்னா, அதை வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்றது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போறேன். அதாவது வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த ஃபுல் நேம் அப்படின்றதுல நேம்க்கு வந்து இடையில வந்து இந்த அண்டர் ஸ்கோர் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா நம்ம டைப் ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அதோட வந்து நிறையா டேட்டாஸ் இருக்கும் போது அது வந்து அப்படி செய்கிறது வந்து சாத்தியப்படாது. இதுக்கு வந்து ஈஸியாக எக்ஸலில் வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸலில் அந்த கொலம் நீங்கள் எந்த கொலம்ல இந்த அண்டர் ஸ்கோர் ரிமூவ் பண்ணுறீங்களோ அந்த கொலமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலையும் எஃப்ஐயும் கொடுப்பீங்களா இருந்தா உங்களுக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் என்னத்தை ஃபைண்ட் பண்ணணும்? அண்டர்ஸ்கோ. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் ரீப்ளேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஃபைண்ட் வாட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் வாட். நீங்கள் வந்து என்னத்தை வந்து ஃபைண்ட் பண்ண போறீங்க? அண்டர்ஸ்கோ. இப்போ அண்டர்ஸ்கோ அந்த இடத்துல டைப் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல ரீப்ளேஸ். ஸோ உங்களுக்கு எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண இப்போ தேவையில்லை. அந்த அண்டர்ஸ்கோ ரிமூவ் மட்டும் ஆகணும் அப்படின்னா ரீப்ளேஸ் வித்தில் எதுவுமே டைப் பண்ணாமல் ரீப்ளேஸ் ஆல் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்தா அண்டர்ஸ்கோ ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிரும். ஸோ நீங்களே பார்க்கலாம், இப்போ வந்து இருந்த அண்டர்ஸ்கோ எல்லாமே ரிமூவ் ஆகிருச்சு. இப்படி நமக்கு தேவையான இதை வந்து நம்மளால் வந்து ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களுமே பார்க்கலாம், ஈஸியாக இந்த இடத்துல எல்லா அண்டர்ஸ்கோவும் ரிமூவ் ஆகிருச்சு. ஸோ இப்போ நமக்கு தேவையான மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படித்தான் வந்து எக்ஸல்ல வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல வந்து ஏதாவது ஒன்று ஃபைன் பண்ணி அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, அதாவது அண்டர் ஸ்கோ எல்லாம் இருக்கும் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.